தலைவர் அவர்களே, கொடையாளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையாளனாம் வேந்தர் கொலி, நல்வாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் நிலையுணர்ந்து கருணை காட்டியும் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தியும் மக்களை பேணி காப்பதே ஒரு அரசுக்கு புகழொலி சேர்ப்பதாகும். அப்படிப்பட்ட ஆட்சியை செய்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய மானிய கோரிக்கையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தாங்களுக்கு நன்றி தெரிவித்து, ஒரு காலத்தில் சோழ பேரரசு வெளிநாடுகளில தன்னுடைய போர் நிர்வாக ஆளுமையால் கடாரம் கண்ட சோழான் என்று சோழர்கள் பெயரெடுத்தார்கள். மலேசியாவில் ஒரு பகுதியை பிடித்து உலகமே வியந்து பார்த்தது, தமிழர்களை நாடு கடந்து கடல் கடந்து ஒரு நாட்டை பிடிக்க முடியுமா என்று. ஆனால் இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கொண்டு வருகின்ற திட்டங்கள் கடல் கடந்து கனடா வரை சென்று அங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்றால் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு நல்லாட்சியை தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாடறிந்திருக்கிறது. ஆகவே சோழ பேரரசு ஆட்சி கடாரத்தை வென்றார் என்றால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கனடா மக்களுடைய உள்ளங்களை வென்றிருக்கிறார். அதுதான் காலை உணவு திட்டம். 18,50,000 குழந்தைகள் என்ற காலை உணவை அருந்தி வருகிறார்கள். மதிய உணவு கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர், காலை உணவை கொடுத்த நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்று சொல்வதற்கு பெருமைப்படுகிறோம். இந்த குரல் மாண்பு முதலமைச்சருக்கு சாரும். இன்னொரு குரலும் ஒன்று இருக்கிறது. திருவள்ளுவன் எழுதி வைத்ததெல்லாம் நல்லவர்களுக்கும் குரல் எழுதியிருக்கிறார், நல்லாட்சிக்கும் குரல் எழுதியிருக்கிறார், தீயவர்களுக்கும் குரல் எழுதியிருக்கிறார். அறம் கூறான் அல்ல செலின் ஒருவன் புறம் கூறான் என்றல் எளிது. அதனுடைய பொருள் என்னவென்றால், நீதியை பேசாமல் தேவையற்ற செயலை செய்யும் ஒருவன் அடுத்தவரை பற்றி அவதூறு பேசாமல் புறம் கூறாமல் இருந்தால் இனிது என்று சொல்லுகிறார். அதுதான் ஒரு வாரமாக சட்டப்பேரவையில் வலது பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சட்டத்தில் திருடினால் குற்றம், அவர் மீது வழக்கு போடுகிறோம், தண்டனை வாங்கி தருகிறோம். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் குற்றம், வழக்கு தொடர்கிறோம், தண்டனை வாங்கி தருகிறோம். தீண்டாமை ஒருபோதும் கடைபிடிக்க கூடாது, கடைபிடித்தால் வழக்கு போடுகிறோம், தண்டனை வாங்கி தருகிறோம். கொலை செய்தால் குற்றம், வழக்கு போடுகிறோம், தண்டனை வாங்கி தருகிறோம். கள்ளச்சாராயம் காசினால் குற்றம், வழக்கு போடுகிறோம், தண்டனை வாங்கி தருகிறோம். இது நம்முடைய மாநிலத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அந்தந்த மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், ஒரு நல்லாட்சி நடக்கும் பொழுது ஒரு திருஷ்டி ஏற்படும் என்று சொல்லுவார்கள். மக்கள் எல்லாம் சொல்லுவதெல்லாம், ஒரு நல்லாட்சி 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஆட்சி, மக்களுக்கான திட்டத்தை தீட்டும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு திருஷ்டி ஏற்பட்டு இருக்கிறது என்பது. இதை யாரும் கடந்து போக முடியாது. காவல்துறைக்கு மட்டும் பொறுப்பை சுமத்தி மக்கள் எல்லாம் நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. அங்குள்ள இளைஞர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, அங்குள்ள மகளிர் சுய உதவி குழுக்கு பொறுப்பு இருக்கிறது, அங்கு உள்ள தன்னார்வ தொண்டுகளுக்கு பொறுப்பு இருக்கிறது, எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. காலங்காலமாக இது நடக்கிறது என்றால், மேனாள் அமைச்சர் வனத்துறை அமைச்சர் கூட ஒரு பேட்டியில சொல்லுகிறார், நான் அந்த பகுதியில் போகும்போது மலையில கடந்த காலத்தில் இருந்தே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நல்லாட்சியில் என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சென்றடைந்திருக்கின்றன. இந்த திட்டங்கள் மூலமாக கடந்த தேர்தலில் 40க்கு 40 மக்களை வாரி வழங்கி வெற்றி பெற செய்தார்கள். முதல்வருக்கு நற்சான்றிதழ் வழங்கினார்கள் என்றால் என்ன காரணம்? மகளிர் அனைவரும், பெரியவர்கள் அனைவரும், இளைஞர் அவர்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆட்சி இன்னும் 25 ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்க வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். இதை நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லும் பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார், 25 ஆண்டுகளுக்கு செல்வ பெருந்தகை ஒப்பந்தம் போட்டு இருக்கிறார். நான் போடவில்லை, மக்கள் போட்டு இருக்கிறார்கள் ஒப்பந்தம் மாண்புமிகு முதல்வரோடு. அப்போது சொன்னேன், 25 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 250 ஆண்டுகள் இந்த நல்லாட்சி நீடிக்க வேண்டும், மக்களுக்கு தொடர்ந்து வெற்றிகரமாக திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பத்திரிகைகள் நம்மை தூற்றுகின்ற ஏசுகின்ற பத்திரிகைகள், அனைத்து பத்திரிகைகளும் இந்த ஆட்சியை பற்றி பேசுகின்றன.
தமிழ்நாட்டில் கல்வித்துறை கண்டுள்ள வளர்ச்சி நாடே பாராட்டுகிறது. இன்னொரு பத்திரிகை சொல்லுகிறது, நான் முதல்வன் இளைய தலைமுறையின் வருங்காலம் சிறக்கட்டும், இது உலகமே பாராட்டுகிறது. இன்னொரு பத்திரிகை சொல்லுகிறது, மின்னல் வேகத்தில் பட்டா, திராவிட மாடல் அரசின் வருவாய்த்துறை சாதனையில் இது ஒரு புதிய மைல்கல். இன்னொரு பத்திரிகை சொல்லுகிறது, நிமிர்ந்து நடைபோடும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின், டெக்கான் குரோனிக்கல், டிஎம்கே ஸ்டாலின் வாக்ஸ் டால், அப்படி என்று ஒரு பத்திரிகை எழுதுகிறது. இன்னொரு பத்திரிகை சொல்லுகிறது, மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு குடிகட்டி பறக்கிறது. இதையெல்லாம் நம்மை ஏசுகின்ற பேசுகின்ற பத்திரிகைகள் மனமோந்து எழுதுகிறார்கள். அப்படி ஒரு நல்லாட்சி நடக்கும் பொழுது 40 தொகுதியிலும் தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். இந்த வெற்றி தொடரப்போகிறது. இதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் அவதூறுகளை அள்ளி வீசுகின்ற எதிர்க்கட்சிகளுக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த வகையில் கடந்த காலத்தில் நீங்கள் எதற்காக போராடுகிறீர்களோ, உங்களுடைய தலைவி அம்மையார் இந்த அவையில் என்ன பேசியிருக்கிறார், ஒன்றிய அரசிடம் சிபிஐயிடம் இந்த விசாரணையை ஒப்படைக்க வேண்டும் என்றால் இவர்கள் தேவலோகத்தில் இருந்து பிறந்தவர்களா, தேவலோகத்திலிருந்து வந்தவர்களா, இவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்பதற்கு என்ன உறுதி இருக்கிறது? அது மட்டுமல்ல, ஒரு இடத்தில் பேசுகிறார், அவை குறிப்பில் காலை நூலகத்தில் பார்க்கும்போது ஜனவரி மாதம் 2003ஆம் ஆண்டு அப்பொழுது சொல்லுகிறார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, நீதிமன்றங்களால் சில வழக்குகள் தொடரப்பட்டு நான் கொண்டு வருகின்ற திட்டங்களை எல்லாம் முடக்குகிறார்கள். இதை நானா கொண்டு வந்தேன், அண்டை மாநிலம் கர்நாடகாவில் இருக்கிறது, அண்டை மாநிலம் ஆந்திராவில் இருக்கிறது என்று மற்ற மாநிலங்கள் நடைமுறைப்படுத்த திட்டங்களை இந்த அவையில் குறிப்பிடுகிறார். ஆனால் இப்பொழுது காலங்கள் மாறி தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்களை அண்டை மாநிலங்கள் இப்போது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இதுதான் அந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம். நான் எதற்காக கடாரம் கொண்ட சோதனை பற்றி பேசினேன் என்றால், இன்று உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட நல்லாட்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனைவரும். இங்கே அம்பேத்கர் அவர்கள், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பாம்பே மேல் சபையில 10/3/1927 பேசுகிறார். அது என்னவோ தெரியாது, எப்படிப்பட்ட அவதூறுகள் வரும் என்று அப்பொழுதே கள்ளச்சாராயத்தை பற்றி பேசியிருக்கிறார். அவர் விவாதத்தில் பங்கேற்று அம்பேத்கர் அவர்கள் பேசும்பொழுது, ஏன் இந்த மாகாணத்தில் கள்ளச்சாராயம் உற்பத்தி அதிகரிக்குது என்ற கேள்வி எழுகிறது. நான் அதற்கான காரியங்களை அறிய முற்பட்டேன். எனக்கு கிடைத்த விடை, கள்ளச்சாராயம் இந்த மாகாணத்தில் அதிகமாக உற்பத்தி ஆவதற்கு காரணம் இன்று சந்தையில் விற்கப்படும் நாட்டின் மது விலை அதிகமாக இருப்பதால் தான். மேலே உள்ள பொருளாதார காரணங்கள் நம் வீட்டில் உள்ள மனைவிமார்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். வீட்டில் உபயோகப்படுத்தும் பொருள் ஒன்றின் விலை அதிகமானால் எவ்வாறு விலை குறைவான மாற்றுப் பொருட்களை உபயோகப்படுத்துவார்களோ அது போன்றுதான் அவர்களும். அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், மது ஒழிப்பு விவகாரத்தை பற்றி பேசும் பொழுது மது ஒழிப்பு பற்றி அனைவரும் பேசுகிறார்கள், நானும் அதை ஆதரிப்பவன் தான். ஆனால் அதற்கு முன்னால் மது ஒழிப்பின் காரணமாக ஏற்பட போகும் வருவாய் இழப்பை எவ்வாறு ஈடு செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி இந்த அவையில் தலைவர்கள் எல்லோரும் தெரிவிக்க வேண்டும். இது இன்னொரு வரியின் மூலதனம் ஈடுகட்ட முடியாது. இந்த மூலதனத்தை எப்படி நாம் ஈடுகட்ட போகிறோம், அது எப்பேற்பட்ட வரி என்பதை நீங்கள் இந்த அவைக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இதைத்தான் நேற்று நண்பர் சிந்தனை செல்வனிடம் நான் கொடுத்தேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எப்படி பேசியிருக்கிறார் பாருங்கள் என்று. ஆகவே மது பற்றி எல்லோரும் குறை சொல்லுகிறார்கள். இது எல்லோ தலைவர்களும் அலசி ஆராய்ந்து 1927 ஆண்டுகளிலே பேசியிருக்கிறார்கள். இன்று நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் 3 யோசனைகளை சொல்லுகிறார். அந்த 3 யோசனைகள் இன்று நிறைவேறியிருக்கிறதா என்பதை நான் திரும்பி பார்க்க வேண்டும். இதையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் நடைமுறைக்கு கொண்டு வர போகிறார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அவர் சொல்லுகிறார், முழுமையான சுதந்திரம் வந்துவிட்டதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் சாசனம் வந்துவிட்டது. ஆனால் இது எப்படிப்பட்ட சுதந்திரமாக வரப்போகிறது என்று இன்று எதிர்க்கட்சிகள் இன்று ஒரு வாரமாக நடந்து கொள்வதற்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். 3 காரியங்கள் நடந்தால்தான் இந்தியா முழுமையான சுதந்திரம் பெற்ற குடியரசாக மலரும் என்று அவர் உரையாற்றிய போது சொல்லுகிறார். அதற்கு பேர் சொல்லுகிறார் அநாகரிகமான அரசியலை பற்றி சொல்லுகிறார். ஒரு வாரமாக நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில்
பழி, பொறாமை, பொச்சரிப்பு இதைதான் பேசி வருகிறார்கள். அதற்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கிராமர் ஆஃப் அனார்கி. எதிர்க்கட்சிகள் எதை பயன்படுத்த வேண்டும், எதை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு சொல்லுகிறார். கிராமர் ஆஃப் அனார்கி என்றால் தமிழில வன்முறை, அதற்கான இலக்கணத்தை தவிருங்கள். வன்முறை என்பது சிந்தனையில் இருக்கக்கூடாது, செயலில் இருக்கக்கூடாது, சொல்லில் இருக்கக்கூடாது. ஆக வன்முறையை தவறுங்கள் என்றால் கத்தி எடுத்து ஆயுதம் எடுத்து சண்டை போடுவது மட்டும் வன்முறை அல்ல, பழி போடுவதும் வன்முறை என்று சொல்லுகிறார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்? யாராவது இப்படிப்பட்ட நிலைமைகளை விரும்புகிறார்களா? 3 நாட்களாக நான் தூங்கவில்லை. அப்பொழுது எண்ணி பார்த்தேன், மாண்பு முதலமைச்சர் எத்தனை இரவு தூக்கத்தை தொலைத்திருப்பார். அவர் மிகவும் சின்சியரான முதலமைச்சர், சீரியஸான முதலமைச்சர், சென்சிட்டிவான முதலமைச்சர் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இதை பழி பாவங்கள், பொறாமைகள் சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்து பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சி நண்பர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது கூட பாஜக தலைவர் அவர்கள் நடுவில் கோரிக்கையை வைக்க சொன்னார். குற்றம் சொல்லுவது வேறு, ஆனால் கோரிக்கையும் எங்கே வைக்கிறோம் என்றால் மாண்பு முதலமைச்சரிடத்தான் நாம் வைக்கிறோம். என்ன சொன்னார் என்றால், காவல்துறையில மிகவும் டென்ஷனாக இருக்கிறார்கள், ஒரியாக இருக்கிறார்கள், அவர்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்க்க வேண்டும் என்றால் யோகா கொண்டு வரத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்றார். அது பாஜகவுடைய கோரிக்கை. நான் இங்க அவர் வழிமொழிந்ததை நான் முன்மொழிகிறேன். அதே முதலமைச்சர் தான் செய்ய போகிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, யாரையும் எந்த மனிதனையும் போற்றலாம், பாராட்டலாம், எந்த மனிதரையும் வழிபடாதீர்கள் என்று கால்களில் உங்கள் சுதந்திரத்தை காணிக்கையாக்காதீர்கள் என்று இவர்தான் அவதார புருஷர், இவர்தான் யுக புருஷர் அப்படி என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார். நான் தேவனால் அனுப்பப்பட்டவன், இறைவனால் அனுப்பப்பட்டவன், இறைவன் என்னை இந்த நாட்டை ஆளுவதற்கு அனுப்பியிருக்கிறார் என்று ஒருவர் சொல்லுகிறார். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் நரிக்குறவர்கள் வீடுகளிலும் ஏழை எளிய மக்கள் வீடுகளும் அங்கே அவர்களை பற்றி பார்த்து பேசி அவர் குறைகளை கேட்டு வருகிறார். நாட்டினுடைய பெரிய மனிதருக்கும் எங்களுடைய முதலமைச்சருக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். உணவும் சாப்பிட்டு இருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர், அரசியல் ஜனநாயகம் கிடைத்து விட்டது, பொலிட்டிக்கல் டெமோக்ரசி, சோசியல் டெமோக்ரசி என்று கிடைக்க போகிறது. அதுதான் மிகப்பெரிய கேள்வி இந்த தேசத்தில். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை நாம் பெற்றுவிட்டோம், பொலிட்டிக்கல் டெமோக்ரசி கிடைத்து விட்டது, சோசியல் டெமோக்ரசி கிடைக்க வேண்டும். ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஆபிரகாம் லிங்கன் சொன்னார், டெமோக்ரசி ஆஃப் த கவர்மெண்ட், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் எழுதி சொன்னார், எங்களுக்கு ஆஃப் த பீப்புளும் வேண்டாம், ஃபார் த பீப்புளும் வேண்டாம், பை த பீப்புள். மக்கள் ஆட்சி செய்ய வேண்டும், மக்கள் முதலமைச்சர் வேண்டும், மக்கள் பிரதமர் வேண்டும். அதுதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர். இந்த தேசத்தில் ஆபிரகாம் லிங்கன் சொன்னதற்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதற்கும் இப்பொழுது புதிய அர்த்தம் ஒன்று இருக்கிறது. மாண்புமிகு அவை முன்னவர் சொன்னது போல பை த பீப்புள், பிஒய் பை த பீப்புள் என்று அம்பேத்கர் சொன்னார். ஆனால் தேசத்தில் 10 ஆண்டுகளாக ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற முடியவில்லை என்றால் நமக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய பிஒய் பை த பீப்புள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதைத்தான் இங்கே சொல்ல நான் கடமைப்பட்டிருந்தேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, இந்த நல்லாட்சியில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் இப்படிப்பட்ட அநாகரிகமான செயல்களை நாம் முறியடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த சம்பவம் நடத்துக்கு ஒரு நாள் முன்பு தான் நாங்கள் எல்லாம் பேசியிருந்தோம். இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக மாண்பு முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாராட்டு விழாவை நடத்த வேண்டும், இந்தியாவையே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சங்களெல்லாம் இடம்பிடித்த முதலமைச்சர் 40க்கு 40 வெற்றி பெற்றதற்கு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று இப்படி திருஷ்டிப்பட்டால் போல் இந்த செயல் முடிந்து விட்டது. இது முடிந்தவுடன் மீண்டும் அதை நாங்கள் தொடருவோம் என்று. உளவுத்துறையை பற்றி மாண்புமிகு உறுப்பினர் பேசினார். உளவுத்துறையை கட்டமைப்பை வலிமையாக்க வேண்டும். இப்பொழுது கிரேட்டர் சென்னை பெருநகர காவல்துறையில என்ன இருக்கிறதா, எஸ்பி லெவல்ல உளவுத்துறையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அங்க குறைந்தபட்சம் ஐஜி லெவலில் கடந்த காலங்களில் இருந்தது போல் அதை கொண்டு வர வேண்டும். மாவட்ட அளவில் உளவுத்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார், அதை டிஎஸ்பியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று இங்கே கோரிக்கையை வைக்கிறேன். அதே போன்று டெப்டி கலெக்டர் அந்த டிஎஸ்பி குரூப் 1ல எழுதிட்டு வராங்க. ஆனா டெப்டி கலெக்டர் எழுதி தேர்வு பெற்றவங்களாம் 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகளில் ஐஏஎஸ் வாங்கி கலெக்டர் ஆயிடுறாங்க. ஆனா இந்த டெப்டி சூப்பரண்ட் போலீஸ் வரவங்க 22 ஆண்டுகள் கழித்தாலும் அந்த ஐபிஎஸ் கிடைப்பதற்கு தாமதமாகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். 30 பேர் ஐபிஎஸ் கிடைக்காமல் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. பாரத பிரதமர் திட்டத்திற்கு எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரை சான்றிதழை கேட்கிறார்களோ அதே போன்று மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற எல்லா திட்டத்திற்கும்
சட்டப்பேரவை பரிந்துரை தேவை என்பதை நீங்கள் எல்லா மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும். ஒருவர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு அஞ்சுகிறது என்று சொல்லுகிறார். ஆகவே நான் அவரை கேட்பது எல்லாம் பீகாரில, கர்நாடகால, ஒரிசால, ஆந்திரால எல்லா மாநில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள். என்ன நடந்தது என்பதை அவர்கள் அறிவார்கள். அதே போன்று பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் அவர்கள் கொடுப்பது 32 விழுக்காடு, மாண்பு முதலமைச்சர் கொடுப்பது 68 விழுக்காடு. அங்கே PMMAY என்ற ஒரு சின்னம் போட்டிருக்கிறார்கள். நாங்கள் பொது கணக்கு போகும்போதெல்லாம் வலியுறுத்தி சொல்லுகிறோம், முதலமைச்சருடைய திட்டம் என்றும் அதை எழுத வேண்டும். அமைச்சரவை முடிவெடுத்து எல்லா வீடுகளிலும் இந்த திட்டங்கள் வரும்பொழுது PMAY எழுதும் போது மாண்பு முதலமைச்சர் எவ்வளவு சதவீதம் பணம் கொடுக்கிறாரோ அதையும் எழுத வேண்டும் என்று இங்கே வற்புறுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். நிறைவாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, ஒரு SC/ST ரிசர்வேஷன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் டிரைவ் கொண்டு வந்தார். மனமார்ந்த நன்றி அவருக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஜிஓ 32 10,402 பேர் அதில் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது ஒரு ஜிஓ போட்டு 23 4,115 ஆகியிருக்கிறது. அதே போன்று 75,000 பேரை 2026க்குள் அவர்களை ஆட்கள் எடுக்கும் பணி தொடரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஒரு நிகருக்கு நிகரான முதலமைச்சராக, இந்திய தேசத்தில் ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக அவர் இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்தி, அதே போன்ற காவலர் ஜனநாயகத்திற்காக போராடுகின்ற ஜனநாயக சக்திகள் ஆர்ப்பாட்டங்கள் செய்வதும் போராட்டங்கள் செய்வதும் வாடிக்கையானது. அந்த வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்கிறது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த வழக்குகளை எல்லாம் திரும்ப பெற வேண்டும், அது எந்த கட்சியாக இருந்தாலும். அதே போன்று மாண்பு முதலமைச்சர்கள் ஒரு வேண்டுகோள் என்றால், என்னுடைய தொகுதியில் ஒரு சட்டக்கல்லூரி கேட்டிருக்கிறேன், அதை ஆவணம் செய்வார் என்று நம்புகிறேன். படப்பையில தீயணைப்புத்துறை, நீர்வளத்தை பாதுகாக்க வேண்டும், மண்வளத்தை பாதுகாக்க வேண்டும். இதுதான் நம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சொத்தாக இருக்கும். ஆகவே அந்த நீர்வளத்தை பாதுகாப்பதற்கு மணிமங்கலம் ஏரியில 0.25 TMC தண்ணீர் இருக்கிறது. அதை 1 TMC தண்ணியாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலங்களில் நீர் வறட்சி, தண்ணீர் பற்றாக்குறை வரும்பொழுதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் சிறப்பு நிதியை ஒதுக்கினார். ஆகவே ஒரத்தூர் ஏரி, ஆரம்பாக்கம் ஏரி, மணிமங்கலம் ஏரியை இணைத்து அதை ரிசர்வாயரை கட்ட வேண்டும். அதற்கு அரசு பணம் ஒதுக்க வேண்டாம். அங்கு இருக்கிற அந்த சவுடை எடுத்து அவர்கள் கட்டி தருவதற்கும் தனியார்கள் தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி இந்த நல்லாட்சி தொடர வேண்டும். இந்த 40-40 போல் இனிவரும் காலங்களில் எல்லா தேர்தலிலும் இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.